ஹலோ எவ்ரிவன், வீக்கெண்ட் ட்ரிப் அகதல் மஸ்ரா கிட்ட போயிட்டுருக்கோம். இந்த இடத்துலையும் ஒரு ரவுண்ட் அபவுட்டில் அழகாக வந்து ஒரு சின்ன ஹட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக இவங்களுடைய ஹவுசஸ் வந்து ஹட்டு தான். அதனால் ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஹட்டை அழகழகாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அந்த மாதிரி ஒரு ஹட்டு. அடுத்தது பாருங்கள், ரெண்டு பக்கமும் மில்லட்டு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே க்ரீனாக தான் இருந்தது. ரோட்டுடைய ரெண்டு சைட்லேயுமே வந்து மில்லட் வச்சுருக்காங்க. நாங்கள் 2011 சவுதி வந்தோம். 2017 தான் ஆதவன் பிறந்தான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் சுற்றிட்டுருப்போம். இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி வருவோம். ஏன்னா ஈவினிங் டைமில் சரி கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு டீ குடிக்கிறதுக்காக இந்த ஏரியா பக்கம் வருவோம். ரெண்டு பக்கத்துலேயும் ட்ரையாக தான் இருக்கும். சின்ன செடி கூட நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இப்போது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் க்ரீனாக தான் இருக்குது. அந்தளவுக்கு அவங்க வந்து க்ராப்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் கம்ப்ளீட்டாக மில்லட், ரெண்டு பக்கமுமே க்ரீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த ரவுண்ட் அபவுட்டில் பாருங்கள், லைட்டு. இதுவும் வந்து சும்மா ஒரு பாலில் லைட் தான் போட்டிருந்தாங்க. நைட்டில் வந்து நல்லா ஃபுல்லாக லைட் செட்டப்போடு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஏரியாவில் வேறு எதுவும் இல்லை. ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போகலாம். டீயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் மட்டும் வாங்கிட்டோம்னா அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம். அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் வந்து அகதல் மஸ்ராவுடைய என்ட்ரன்ஸ் வருது. இங்கே வந்து நீங்கள் இன்னொன்று கவனிக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சீக்கிரமாக பண்ணிவிடுவாங்க. நிறைய ஆளுகளை வச்சு மடமடன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிடும். ஆனால் பவர் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வந்து இங்கே எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து செக் பண்ணி பில்டிங்கை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு அப்புறம் தான் அவங்க வந்து கரண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நிறைய பில்டிங் வந்து இப்படி கட்டி கட்டி பெண்டிங்கில் நிற்கும். இப்போ இது பாருங்கள், வெல்கம் டு அகதல் மஸ்ரா. இதெல்லாம் பூரா வந்து வாக்கிங் பாத். இதெல்லாம் வாக்கிங் ஏரியா, வாக்கிங் போகிறவங்களுக்கு வாக கட்டினது. இதிலெல்லாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லைட் இருக்கும். நைட்டில் அந்த ரவுண்டில் பூரா லைட் போட்டிருப்பாங்க. இப்போ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு. இதுக்குள்ளார வந்து ஒரு சின்ன பார்க் இருக்குது. அந்த சில்ட்ரன்ஸ் ஏரியா ப்ளஸ் வாக்கிங் ஏரியா சேர்ந்த பார்க்கு. அதுக்கு வந்து காம்பவுண்ட் வால் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணி அவங்க காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் அபவுட்டில் வர்றது வந்து காவா கப்பு. காவாங்கிறது இவங்களுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க். அதை பற்றி நான் இன்னொரு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். நடுவில் இருக்கிறது ஒரு பெரிய கப், சுற்றிலையும் சின்ன சின்ன கப்பில் இருந்து அந்த காவா ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. அதில் தண்ணி விட்டுருந்தாங்கன்னா அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். பட் இப்போ தண்ணி வரல. இதுதான் வந்து அகதல் மஸ்ராவுடைய என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், ஒரு சின்னதாக ரெண்டு ஹட்டு தெரியும். அதில் வந்து நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இவங்க ஹேண்ட்மேடு பண்ண கிராஃப்ட்ஸ் நிறையா இருக்கும். நாங்கள் இங்கே மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கார்லேயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். அப்படி தான் நாங்கள் நிறையா ஊரை பார்க்க முடியும். இறங்கி நின்னெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.